ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மார்க்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி எக்ஸாமோட மாடல் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பிஜிடிஆர்பியோட ப்ராபபிலிட்டி தியரமோட மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இ ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் என்னோட வேல்யூ. எனக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, ஸோ சம்மேஷன், ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். சம்மேஷன் I equal to 0 to n, ni a power n minus I b power I expectation of x power n minus I. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் என்னோட ஆன்சர். ஓகேயா? ஸோ இதெல்லாம் டேரக்ட் கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஷின், C1, C2 and so on Cn are constants. Then expectation of summation I equal to 1 to n Ci into Gi into x1, x2 and so on xk. இதோட வேல்யூ எனக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சம்மேஷன் I equal to 1 to n Ci e of Gi x1, x2 and so on xk. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அதாவது ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். C1, C2ங்கிறது கான்ஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சம்மேஷன் Ci Gi ஆஃப் x1, x2 and so on xkங்கிறதோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஸோ சிங்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அதனால் கான்ஸ்டண்ட்டாக நான் எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் தான் எனக்கு ரிசல்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், த மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். அந்த எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் என்ன வேரியபிள்னு கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேர் இட் எக்ஸிஸ்ட்ஸ் இஸ் கிவன் பை. ஸோ இதில் எதில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின் கேட்டுருக்காங்க. ஸோ எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எம் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் டிஎக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதுதான் என்னோட ஆன்சர். அதாவது ஆப்ஷன் பி தான் என்னோட ஆன்சர். ஸோ மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் எக்ஸுங்கிறது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அதோட மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் mx of t is equal to integration minus infinity to plus infinity e power tx f of x into dx. Next question, the moment generating function of a continuous random variable x is given by. ஸோ முதல்ல discrete random variableக்கு பார்த்தோம். இப்போ எது பார்க்க வரோம் அப்படின்னா continuous random variable. ஸோ அதுக்கும் சேம் அதே மாதிரி தான், அதே தான். mx of t is equal to integration minus infinity to plus infinity e power tx into f of x into dx. So answer B. Next question, P of B by A is defined if and only if. So P of B by Aங்கிறது defined if and only if எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா P of Aங்கிறது நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சேம் அதே தான், P of A by Bன்னு கொடுத்துருக்காங்க. if and only if முதல்ல நமக்கு P of B by Aன்னு இருந்துச்சு. B by Aன்னு இருக்கும்போது நம்ம P of A நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு என்ன இருக்குது, A by Bன்னு இருக்குது. அப்போ P of B நாட் ஈக்குவல் டு 0ன்னு தானே சொல்லுவேன். அப்போ ஆப்ஷன் B தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், த வேல்யூ ஆஃப் P of A by A is equal to simple A by B, A is equal to 1. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஷின், இஃப் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட், ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இருக்குது, தென் பி ஆஃப் ஏ பை பியோட வேல்யூ எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட்னு சொல்லியிருக்காங்க, தென் பி ஆஃப் ஏ டிவைடட் பை பிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் பி ஆஃப் ஏ, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் பி ஆஃப் பி பை ஏயோட வேல்யூ. ஓகேவா? பி ஆஃப் ஏ பி பை ஏயோட வேல்யூ எதுனா பி ஆஃப் பி. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இஃப் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட், ஏயும் பியும் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஏ பார் அண்டு பி பார் எப்படி இருக்கும்? ஏபிங்கிறது இண்டிபெண்ட், ஏ பார் பி பார்ங்கிறது எனக்கு எப்படி இருக்கும்? ஏ பார் பி பார்ங்கிறது எப்படி இருக்கும்? இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இண்டிபெண்ட், இதோட ஆன்சர் இண்டிபெண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இண்டிபெண்ட். ஸோ எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஹை ஸ்கோர் பண்ணாலுமே பொசிஷன் கிடைக்குமா அதுங்கிறது நமக்கு ஒரு டவுட்டு தான்.
ஸோ அதனால் டெட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டெட் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்கள். டைம் கிடைக்கிறப்ப அப்பப்போ டெட்டுக்கும் படிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாகவே மேஜரும் வேறு என்ன படிப்பீங்க, சைக்காலஜி, ஜென்ரல் கூட அதிகமாக படிக்க மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக படிச்சுக்கிட்டா ஓரளவு அட்டன் பண்ணிடலாம். அது இல்லாமல் தமிழ் படிப்பீங்க, ஓகே தானே? ஸோ மேஜர் தான், நம்ம மேக்ஸ் பேப்பர் தான் அதிகமாக படிப்பீங்க. அல்ஜிப்ரா போர் அடிக்கும்போது காம்ப்ளெக்ஸ் படிக்கலாம், காம்ப்ளெக்ஸ் போர் அடிக்கும்போது டிஃப்ரென்ஷியல். ஸோ இந்த மாதிரி இதையே மாற்றி மாற்றி படிக்கும்போது நமக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாமல் இருக்கிற டைமில் வேறு ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு தோன்ற நேரம் டெட்டுக்குள்ளே தமிழோ இல்லை இங்கிலீஷோ மேக்ஸோ சயின்ஸோ ஏதோ ஒன்று ஒரு 5 நிமிஷம் கேப்பில் எனக்கு இது படித்து போர் அடிக்குது ரொம்ப அப்படின்னு தோன்ற நேரம் நம்ம டெட்டுக்கு ஏதாவது ஒன்று படிக்கலாம். ஏன்னா ஸ்கூல் புக் தான், எல்லாமே ஸ்கூல் புக் தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்க போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. சப்போஸ் டெட்டு சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணி கையில் இருந்தால் நமக்கு அது ஒரு பெனிஃபிட் தான். ஸோ அதனால் டெட்டுக்கும் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். 2 எக்ஸாமுமே நல்லபடியாக எழுதலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.